அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு வாழ்க்கை வாழ சூட்சமம். இதில் 2 பிரிவுகள் உள்ளது. தனிநபர் பக்குவம், வாழும் சமூக பார்வை அப்படின்னு 2 பிரிவுகள் இருக்குது. இதில் தனிநபர் பக்குவம் அப்படின்றதில் 1, பலவீனங்களை கொண்டு குறிக்கோள்களை பற்றிய ஆழமான புரிதல் நமக்குள் இருக்க வேண்டும். 2, வாழ்வில் நிகழும் நிகழ்வுகளில் நம்மை சிந்தித்து குறிக்கோள்களுக்கான முடிவுகளை நோக்கி நகருமாறு பழக வேண்டும். 3, தான் செயல்படும் வழிகளை வளர்ச்சிகளை நேர்முறையான நகர்வுகளாக வைத்திருத்தல் வேண்டும். 4, இடையூறுகள் போராட்டங்கள் மாற்றத்திற்கு ஏற்ப தன்மை கொண்டதாக அமைய வேண்டும். 5, நிர்ணயித்த குறிக்கோளுக்கான பயணத்தில் சிறிதும் கவனச்சிதறல் இல்லாமல் நம்முடைய வளர்ச்சிகள் உத்வேகத்துடன் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். 6, உணர்ச்சிகளும் நடத்தைகளும் தன்னை மதிக்கவும் மரியாதை காத்து கொள்ளவுமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அதே போல் வாழும் சமூக பார்வை. ஸோ இதில் நம்மளை காப்பாற்றிக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, 1, தெளிவாகவும் பொருத்தமாகவும் பேசுதல் வேண்டும். 2, தகவல்கள் எண்ணங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும். ஸோ 3, உணர்ச்சிகளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். 4, குடும்பம் நட்பு தொழில் உறவுகள் பராமரிக்கும் வகையில் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். 5, முரண்பாடுகள் சர்ச்சைகள் அனுசரித்து செல்லும் பழக்கமும் அதை சரி செய்யும் வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்த பழக வேண்டும். 6, வேலைக்கான தொழில்நுட்பங்கள் அதில் பணியாற்றும் நபர்களை கொண்டு சிறந்த பணி சூழல் உருவாக்கும் திறன் பெற்றிருக்க வேண்டும். இவ்வாறு நாம் செய்யும்போது நாம் வாழ்வது என்பது சிறப்பாக அமையும். நன்றி. மீண்டும் ஒரு சந்திப்போம்.